ஃப்ரெண்ட். இதுதான் இந்த ரெண்டும் கலந்ததான் வந்து நம்பிக்கை அப்படின்ட்டு நம்ம பவுலடியார் சொல்லிட்டாரு எபிரேயர். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் ஆழமான ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டார். ஆழமான அர்த்தம், அதாவது எதிர்நோக்கி இருப்பவை எனக்கு கிடைக்கும் அப்படி உறுதியான கான்பிடென்ட் ஒண்ணு. ரெண்டாவது வித்தவுட் ஃபியர், போல்ட். வித்தவுட் ஃபியர், பயமே இல்லாம, எனக்கு ஒண்ணும் கண்ணுக்கு தெரியல பட் பயம் இல்லாம. இப்ப உங்களை இங்க இருந்து நேரம் அந்த ரோட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் போயிருவீங்க, அப்படிதானே? இதே இது ஒரு 2 மணிக்கு போச்சுன்னா போகிறேன் நைட்டு. ஒரு சிலர் போய் ஒரு சிலர் போக மாட்டேங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சா நான் போவேன், தெரிஞ்சா நான் வந்து பேசிடுவேன், தெரிஞ்சா பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு. நமக்கு ஒண்ணுமே தெரியல பட் ஆனால் தெரியாதவை மீது பயம் இல்லாமல், ஐயமற்ற நிலை அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஐயமற்ற நிலை அப்படின்ட்டு. இந்த ரெண்டும் தான் வந்து விசுவாசம், நம்பிக்கை. இப்ப நம்ம புதிய மொழிபெயர்ப்பு நம்பிக்கைன்னு சொல்ற வார்த்தையை சொல்றோம். நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தில், கத்தோலிக்க திருவையில் அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை எது? ஆமா, விசுவாசம் தான். பேருக்கு யாராவது விசுவாசம் இருக்கீங்களா? பேர் யாராவது விசுவாசம் அப்படின்ட்டு எல்லாம் நம்பிக்கை 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 அப்படின்ட்டு. ஆனா பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை பத்தி நம்ம ஆழமா நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது சும்மா சொல்ற மட்டும்தான், ஒண்ணு கிடையாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகின்ற போது வெற்றி அப்படின்ட்டு இன்றைய டாபிக். அப்ப உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு, என்கிட்ட நம்பிக்கை இருக்கு. எடுத்து காமிக்க முடியுமா? எங்க கொஞ்சம் எடுத்து காமிக்க, ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ வச்சு எடுத்து காமிக்க. இல்ல, அதுக்கு தான் பவுலடியார் சரியான வார்த்தையை போட்டிருக்காரு, செயல் அப்படின்ட்டு. அப்ப இந்த செயலை நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம், எல்லாரும் இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் செய்யணும். அப்ப நம்பிக்கை என்பதை கட்டாயமாக செயல் வடிவில் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம், காலத்துல இருக்கும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இங்க இருக்கிற பெரியவர் முதல் என்னையும் சேர்த்துக்கோங்க, அருள் பண்ணிடுங்க. நான் என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்க நான் நம்பவே விட, நம்பாதீங்க. காலம் மாறி போச்சு. இப்ப கலியுகத்தில் இருக்கிறோம், கொள்ளை நோய்கள் மிகுந்த காலத்தில் இருக்கின்றோம். வாழ்வார் சாவா, இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. கடவுளை யார் உண்மையை அன்பு செய்யலாம், யார் கடவுளை உண்மையா வந்து பின்பற்றாங்க அப்படின்னு தெரியல. போலி எது, உண்மை எது அப்படின்னு தெரியல. யாரு சாமியார், யாரு ஆசாமி அப்படின்னு தெரியல. எல்லாம் அப்படியே போலிகள் மிகுந்த வாழ்க்கையில் வந்துட்டு செயல்ல வெளிப்படுத்தணும். அவ்வளவுதான். நீ எப்படினாலும் இருந்துடும். சாமியாரா ரைட் ஓகே, சிஸ்டரா ரைட் ஓகே, ஒரு 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 அன்பியத்துல இருக்கியா ரைட் ஓகே, ஒரு பக்த சபை இருக்கியா ரைட் ஓகே. ஒன்றை நம்பிக்கை என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, செயல்ல வெளிப்படுத்து. இதுதான் வந்து வேறுபாடு, பரிணாமங்கள் அப்படின்னா தமிழ்ல. நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை செயல் வடிவில் பல்வேறு பரிணாமங்களில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உட்கார்ந்து இருக்கிற குழந்தையும் சரி, இங்க இருக்கிற சின்ன குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லோரும் நம்பிக்கையை செயல் வடிவில் காட்டணும். அதைத்தான் வந்து அன்னையாம் திருவை நம்மை அழைக்கிறது. எல்லாரும் காட்டலாம். ஆனால் காட்ட யார் பண்ணுவாங்க சொல்லுவாங்க? எல்லாரும் சொல்லியிருக்கோம், என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, சாமி என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, எனக்கு கடவுள் காட்டுவார், எனக்கு கடவுள் எனக்கு மன்றாட்டை கேட்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, செயல்ல காட்டணும். காமிச்சா மட்டும்தான் பிரியமானவர்களே. ஒரு வார்த்தையை சொல்லிதான் ஷாக் ஆகக்கூடாது. காமிச்சா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவம். கையில பைபிளையும் ஜெபமாலையும் தூக்கிக்கிட்டு சுத்திட்டவங்களாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. செயல்ல காமிக்கணும். நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நூல்ல இருக்கிற ஒவ்வொரு இறை வார்த்தையும், ஒவ்வொரு பகுதியும் வந்து பிரியமானவர்களே, ஒவ்வொரு புனிதர்கள், ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதர்களும் நம்பிக்கையை செயல் வடிவில் காட்டியனால தான் எங்க வந்தாங்க? ஆமா, திருநூலில் வந்தாங்க, திருநூற்களில் வந்தாங்க. இப்ப நீங்கள் நானும் இருக்கிறோம், பரம்பரை வந்து கிறிஸ்தவங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10ஓட சேர்த்து 11 போயிடக்கூடாது. என்னுடைய காலத்துல விசுவாசம் நல்லா இருந்துச்சு, இப்ப என் பிள்ளைய காலம் இருந்துச்சு, அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் வரும்போது சொல்லியிருக்காங்க, சாமி என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துல விசுவாசம் அப்படி இருந்துச்சு, நாங்க கோயிலுக்கு அப்படி போவோம், நாளைக்கு பூசைகள் 4:50க்கே போயிடுவோம் அதிகாலையில. இப்போ என் பிள்ளைய வரமாட்டேங்குது, பாதி பூசைக்கு தான் வருது. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், இங்க இருக்கிற நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நம்பிக்கையை செயலில் காட்டுகின்ற ஒவ்வொருவரும் வந்து கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கின்றோம். யார் ரெடியா இருக்கா செயலில் காமிக்கிறதுக்கு? எப்படி காமிப்பது? சரி, நீங்க சொல்லிட்டீங்க நம்பிக்கையை செயல் வடிவில் காட்டுங்க அப்படின்னு, எப்படி காமிக்கிறது? நீங்களே அப்ப நானா போயிட்டு ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அதுல நீங்க காமிக்கிறது அப்படிங்கிறது அது நல்லது இல்லை.
அது பழகக்கூடிய குழந்தைகளுக்கு சரி, இந்த மாதிரி கத்துக் கொடுக்கிற குழந்தைகளுக்கு சரி. பிஸ்கட்னா இப்படி சாப்பிடணும், வாழைப்பழம்னா இப்படி சாப்பிடணும், மீன்னா இப்படி சாப்பிடணும், கோழின்னா இப்படி சாப்பிடணும், நடக்கும்போது இப்படி, படிக்கும்போது அப்படி. பட் நமக்கு அப்படி இல்லை. பரிணாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நிலைகளில் நமது அந்த பரிணாமங்களை நமது நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தணும். பிரியமானவர்கள், இந்த செயல் சொல்லுங்களா, அந்த செயல் தான் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல புரியும். நம்பிக்கை ஒண்ணுதான், செயல் பல. நம்பிக்கை ஒண்ணு, செயல் பல. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சாச்சு, ஒரு வெவ்வேறு செயல்கள் கிடைச்சாச்சு. எந்தெந்த செயல்களில் நான் எனது நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. மன்னிப்பதில், அன்பு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், தாழ்ந்து போவதில், விட்டு கொடுத்து போவதில், இதெல்லாம் செயல்கள் தான். இந்த செயல்களில் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் மீது அதை செயல் வெளிப்படுத்தணும். இப்ப என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, நான் பரம்பரை கிறிஸ்தவர், எனக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியாத ஒருத்தர் ஒரு எதிரி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நான் அவரை மன்னிக்கின்றேன் அப்படின்னா எனது நம்பிக்கை செயலில் வெளிப்படுகிறது. அவ்வளவுதான், ரொம்ப பெருசாக போக. இது மன்னிப்பது. ஒருத்தர் என்னைய பார்த்தாலே முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, இப்படி போயிருவாங்க முகத்தை திரும்பிட்டு. அப்படி நீங்களே போய் அவன் போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பேசுவது உங்கள் நம்பிக்கை அந்த பேசுவதில் வெளிப்படுகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு. பரம்பரையா பகைமை இருக்கு, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, சண்டை இருக்குது, சொத்து பிரச்சனை, இடத்து பிரச்சனை, பேசவே மாட்டோம். அவங்க அப்படி இருந்தா அப்படி போயிடும். போய் பாருங்க, பணிந்து போங்க, நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சில எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு சுய மரியாதை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இல்லாத போது அவங்களுக்குள்ள ஒரு இறுக்கமான ஒரு மனசு, ஐயோ எனக்கு அவங்க மரியாதை கொடுக்கலையே அப்படின்ட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல மரியாதை கொடுத்து பாருங்க, பணிந்து உங்களுடைய நம்பிக்கையை அந்த செயல் வெளிப்படுத்துங்க, உங்களுக்கு நிச்சயமான ஒரு பரிசு கிடைக்கும். இதைத்தான் நம்ம செய்யணும். இப்போ பல்வேறு செயல்களில் நம்பிக்கையை வெளிப்படுத்திய ஒவ்வொரு மனிதர்களை பற்றி இன்று நம்ம பார்க்க போறோம். சுருக்கம் ஒன் பை ஒன். முதல் ஆள் யாரு? இடங்க லூக்கா நற்செய்தி 4 மணிக்கு, லூக்கா நற்செய்தி 8:44. லூக்கா நற்செய்தி 8:44. ரைட், போறோம். நான் இன்னைக்கு வாசிச்ச ஒரே ஒரு வசனம் தான். உங்களுக்கு இந்த வசனத்துடைய கதை உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஆமா. எத்தனை ஆண்டுகள்? பிரியமானவர்களே, 12 ஆண்டுகளா ரத்த போகக்கூடிய ஒரு பெண். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், புரியுதுங்களா? எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, எதுவுமே சரியாகல. பொருட்களை எல்லாம் வித்து, பணத்தை எல்லாம் வித்து கொடுத்து செஞ்சு அவங்க பார்த்தாங்க, அந்த நோய் தீரல. கடைசியில நம்பிக்கை யார் மேல வச்சாங்க? நம்பிக்கையை வச்சது எப்படி வெளிப்பட்டுச்சு? ஆலையுடைய மேலாடையுடைய ஓரத்தை தொட்டால் போதும் அப்படின்னு. தொட்டாங்களா இல்லையா? இப்படிதான் வெளிப்படுத்தும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். 12 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகளா? அப்ப யோசித்து பாருங்க, 12 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய கேப் பத்தியா? அவ்வளவு பெரிய கேப். இந்த மேலாடையின் ஓரத்தை தொடுவது எத்தனை ஆண்டா இருக்கு? மேலாடையினுடைய ஓரத்தை தொடுவதற்கு எத்தனை ஆண்டா இருக்கு? 12 ஆண்டு. நமக்கு அப்படி இருக்கணுமா? இருக்கக்கூடாது. பட் அந்த பெண் அத்தனை ஆண்டுகளும் பெற முடியாத ஒரு முழு சுதந்திரத்தை, விடுதலையை அந்த மேலாடைந்த ஓரத்தை மிஞ்சி போனா எத்தனை நிமிஷம் சொல்றாங்க? 6 நிமிஷம் கூட ஆயிருக்கு. அப்படிதானே? பாத்தீங்களா? நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கை செயல்ல வெளிப்பட்டுச்சு. எப்படி? 12 ஆண்டுகளா இல்லாத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த ஒரு நிமிஷம் தோணுச்சு. அப்படி இருக்கணும் அந்த நம்பிக்கை. அதுதான் செயலில் வெளிப்படக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது. அதுதான். 12 ஆண்டுகள் சும்மா தானே இருந்த, இப்ப போயிட்டு அவருடைய மேலாடைந்த ஓரத்தை தட்டோட உனக்கு நம்பிக்கை வந்துருமா? இல்ல அந்த ஒரு முழு சுகம் வந்துருமா? எப்படி அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கலாம். பட் அந்த செயலில் நம்பிக்கையோடு தொட்டாங்க, கிடைச்சிச்சு. இல்ல மேபி இப்படி வச்சுக்கலாம், 12 ஆண்டுகள் அந்த அம்மா ஏறவே சார்பு தருவாயில இருந்திருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்? எனது வாழ்க்கை கடைசி கட்டமாகி போச்சு. ரைட், இருக்குது ஒரே ஒரு வழி, அவருடைய மேலாடை ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட செயல் இறங்கினாங்க. பிரியமானவர்களே, யூத சமூகத்துல
ஆண்கள் கூட்டம் இருக்கிற பக்கத்துல யார் வர மாட்டாங்க? சத்தியம் வர முடியாது. ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமுதாயம் அது. அது ரத்த போக்குடைய பெண் கூடவே விடாது, தீட்டு விடவே மாட்டாங்க. அப்ப அந்த பெண் எவ்வளவு பாடுபட்டு உள்ள வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி நம்ம இமேஜின் பண்ணி நம்ம சிந்திக்கின்ற போது அந்த பெண்ணுடைய ஆழமான செயல்பாடுகள் நம்பிக்கை நமக்கு புரியும். சுத்தி சுத்தி எல்லா ஆண்கள் இருப்பாங்க, எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு. இந்த பெண் வேற ரத்த போக்குடைய பெண், கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. வந்து அவருடைய செயலில் வெளிப்பட்ட நம்பிக்கை பரிபூர்ண பெரியமான எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்களா? நம்ம அத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணக்கூடாது, தாமதிக்க கூடாது. நம்மகிட்ட நம்பிக்கை இருக்கு அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செயல்ல காட்டணும். இந்த அம்மாட்ட வந்து இருந்து சின்ன விஷயம் தான், ஆனா 12 ஆண்டுகள் இந்த அம்மா காத்திருந்தாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ரைட், அடுத்து யார் பார்க்கலாமா? வாசிங்க பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 19:4. லூக்கா நற்செய்தி 19:4. அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறிக்கொண்டார். இயேசு வழியே தான் வரவிருந்தார். ரைட், போதும். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா? சக்கேயு பிரியமானவர்களே, நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதியை பத்தி. பிரியமான சக்கேயு வந்து இயேசுவை பார்க்க விரும்புகிறார். ஆனா ஆள் எப்படி இருந்தாராம்? குட்டையாக இருந்தார். பிரியமான இயேசுவை பார்க்க விரும்புவது வந்து ஒரு விசுவாசம், புரியுங்களா? அந்த விசுவாசத்தை அவர் எப்படி காமிச்ச செயல்ல எதுல ஏறினாராம்? மரத்து. ஆனா யோசிக்கணும், சக்கேயு வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான வேலை பண்ணிக்கிறார். என்ன வேலை பண்ணிக்கிறாரு? வரி வசூல் பண்ணிக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம அந்த சமூகத்துல வரி வசூலிக்கின்ற ஆட்கள் எல்லாருமே பாவிகள். அப்ப என்னை எல்லாரும் பாதின்னு சொல்லலாம். என் கூட வந்து நான் வரி வசூலிக்க போகும்போது என்னை பார்த்தோன்னா ஓடுறான், பொல்லாதவன் வாரம், துஷ்டம் வாரம் அப்படின்னு என்னை வெறுக்கிறாங்க. என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரையா அன்பு செய்ய, பாவிகளை நேசிக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் அந்த இடத்துல கூட்டமா இருக்கு, நான் எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்ட்டு எது மேல ஏறினாரு? அதுதான் அங்க நம்பிக்கையுடைய செயல். அதுதான். நீங்களும் நானா தான் போன் பண்ணிருப்போம், சாமி உங்களை பார்க்கணுமே, எப்போ ஆமா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. பட் பாத்தீங்க சக்கரையை பாத்தீங்களா? அப்படி ஏன் இருக்காங்க? அடுத்த வசனத்தை வாதிங்க, அங்கதான் இருக்கு. அடுத்த வசனத்தை வாதிங்க. அதுல விசுவாசங்கிறது நம்பிக்கை எப்படி இருந்தான்? அவர் ஏறி நிக்கிறாரு, அந்த வழிதான் யார் வராரு? இயேசு வராரு. பாத்தீங்களா? அப்ப நம்ம நம்பிக்கையை செயலில் நாம் எந்த விஷயத்தில் நாம் காட்டுகிறோமோ அந்த விஷயத்துல நம்ம கூட யார் வருவாரு? இயேசு வருவாரு. நீங்க ஒருத்தர் மன்னிக்கவே முடியலையா? நம்பிக்கையின் மூலம் வந்து அவரை மன்னிப்பதை நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு நீங்க துணிவா இருங்க. உங்களுடைய துணிச்சலுக்கு யார் கூட வருவா? இயேசு வருவார். நிச்சயம். இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. கட்டாயம் பாருங்க, அவ்வளவு கூட்டம் இருக்குது, போயிட்டே இருக்காரு, மேல ஏறி நின்னாலும் அப்படி அண்ணாந்து பார்க்கிறாரு இயேசு அப்படின்னு ஒரு சித்தம் இருக்குல்ல. நம்பிக்கையினுடைய கைமாறு தான் இருக்குங்களா? அப்ப நாம் கடவுள் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் வைக்கின்ற செயல் வடிவம் கொடுக்கின்ற நம்பிக்கைக்கு கைமாறு உண்டு. கைமாறு வீணா போறாரு. ஒரு வேளை அத்திமரத்தை ஏறிட்டாரு, பார்த்துட்டான், சரி பார்த்துட்டேன், ஆள் நல்லா சிவப்பா நல்லா வாட்ட சாட்டம் வருகிறார், சரி ரைட் அப்படின்ட்டு அவர் இறங்கிருக்கலாம். ஆனா இயேசு உடல் நீ உன்னுடைய நம்பிக்கையில் ஒரு படி மேல போன, நான் எங்கேயாவது உன்னை பார்த்து என் கூட நான் அழைச்சு விருந்தோடு சாப்பாடு, அவ்வளவுதான். விருந்து சாப்பாடு சொல்ல வேண்டாங்க, நல்லா ஜாலியா இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். அதைத்தான் நாம் நமது நம்பிக்கையை செயல்படுத்த காட்டுகின்ற போது மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான், ஒரு உறவு தான். சக்கேயு மாதிரி யார் ரெடியா இருக்கிறோம்? பல்வேறு பரிணாமம். இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உறவு. ஆனா கவனிக்கணும், அவரும் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர், இயேசுவும் மிகப்பெரிய மனிதர். ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகாது. பட் அவர் தளர்ந்துருவார் பார்க்கணும் அப்படின்ட்டு. பாத்தீங்களா நாம எப்படி? ரைட், அடுத்த ஆளா பேசணும். மார்க் நற்செய்தி 10:48 வாசிக்க பார்ப்போம். அதுல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மார்க் நற்செய்தி 10:48. பலர் அவரை அதட்டினார். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரத்து கத்தினார். ரைட், போதும் பிரியமானவர்களே. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, பார்வையற்ற ஒரு மனிதன் எங்க உட்கார்ந்திருக்காரு? ரோட்டோர உட்கார்ந்திருக்காரு. புரியுதுங்களா?
உங்களுக்கு எல்லாம் தெரியும். போயிட்டு இருக்க கூட்டம் போயிட்டு இருக்கு. முதல்ல கேட்கறான், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கியா அப்படின்னு. நாசரேத் இயேசு போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறாரு. இதை கேட்டவன பக்கத்துல என்ன சொல்றாங்க, பேசாதப்பா அமைதியார் அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன பண்ணாரா, பாத்தீங்களா, இன்னும் உரக்க கத்தினார், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அப்ப அவர் நம்பிக்கையை எதில் வெளிப்படுத்தினாரு, கத்தி வெளிப்படுத்தினார். அவர் சொன்னது அந்த வார்த்தை இல்லை, அது விசுவாசத்தினுடைய கோட்பாடு. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பூஜை நம்ம முதல்ல பாடுற பாட்டு எது, ஆண்டவரே ஆண்டவரே பாடுறோம் இல்லையா? அது சும்மா பாட்டு மட்டும் இல்லை, நம்ம மீது கடவுள் இறங்கணும், என் மீது இறங்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த பார்வையற்ற மனிதனுக்கு வந்து பார்வை இல்லை, எல்லாமே இருட்டா இருக்கு, எல்லாரும் பேசாது அப்படின்னா அதனாலும் தனது நம்பிக்கையை வந்து செயல் வெளிப்படுத்தினார். நம்ம எப்படி, நம்ம ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்த உடனே மற்றவை நீ அதை பண்ணும் போது உனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நீ பண்ண. உதாரணம் உங்களுக்கு பிடிக்க மாதிரி சொல்றேன், ஒரு இடத்துக்கு கிளம்புறிய, கிளம்பிட்டு நல்லா பட்டு சேலை கட்டி கிளம்பிட்டே செருப்பு போட்டு கிளம்புறிய, டக்குனு செருப்பு வந்துருச்சு, என்ன அவங்களுடைய மனைவியை சொல்லுங்க பார்ப்போம். சரணம் சரி, என்னது சரணம் சரி, உட்காந்து நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இவன் வந்து கத்துறான், பக்கத்துல கத்தாத அமைதியா முக்கியமான ஆள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, உரக்க கத்தினான், தனது விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறான், என் மீது இறங்கும் அப்படின்ட்டு. மற்றவெல்லாம் பார்க்கல, இன்னும் உரக்க கத்துறான். அப்படி இருக்கணும் நமது நம்பிக்கை. இப்ப எனக்கு கடவுள் இறங்கணும், நம்ம எல்லாத்துக்கும் கடவுள் இறக்கமா இருக்கணும். நான் செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் எல்லாவது அப்ப நம்ம என்ன பண்ணணும், கத்தித்தான் சொல்லணும், ஆண்டவரே அப்படின்னு கத்தித்தான் சொல்லணும். பல பேருக்கு கேட்கிறபடி கத்தித்தான் சொல்லணும். ஏன்னா அவர் நமக்காக பல பாடுகள் பட்டு, அவரும் பல துன்பங்கள் பட்டு கத்தினார், கஷ்டப்பட்டார். அப்ப நம்ம மட்டும் ஆண்டவரே எனக்கு சொல்லிட்டு போனா ஈடாகாது இல்ல, நம்மளும் கத்தி சத்தமத்தான் சொல்லணும். நமது விசுவாசத்தை செயல்களில் சத்தமா சொல்லணும். இன்றைய நாள் பார்வையற்ற முடியுமா அதான் செஞ்சான். அவன் வந்து விசுவாசத்தை சத்தம் கத்தி சொன்னாங்க. அதனாலதான் கடைசியில் அந்த வாசகத்தை வாசிக்கும் போது தெரியும், அவனுடைய பிறகு நம்பிக்கையை பார்த்து அவன் பார்வையற்று மீண்டும் எல்லாம் சென்றான். இது வந்து என் வாழ்வில் நாம் குணமாகணும் அப்படின்ற ஒரு பரிணாமத்தை. இப்ப எல்லாரும் வேளாங்கண்ணி போறோம் புரியுதுங்களா, எனக்கு குணமாகணும் அப்படின்ட்டு முழங்கால் நடந்து போறீங்க, அப்படியே பொடிநடையா நடந்து போறீங்க. அது மாதிரிதான் அன்றைய நாளில் ஆகணும். நம்ம செயலை காட்டுறோம், ஆனா செயலை காட்டுகின்ற போது எப்படிப்பட்ட மனநிலை, மற்றவன் ஏதாவது சொல்லும் போது அமைதியாகமா, மற்றதை பார்க்கின்ற போது நம்ம அப்படியே தடுமாற்றம் அடையலாமா, அப்படி இருக்கக்கூடாது செயல். அதே கோட்பாடுல இன்னும் ஆழமா இருக்கும் அந்த அந்த குரல் நம்ம புரியுதுங்களா. அடுத்து யார் பார்ப்போம், வாசிங்க பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 15, 18, 19. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன், உம்முடைய கூலியாள்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவர் கண்டு பறி கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் இதுல எப்படி நம்பிக்கை செயல் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. இளையவன் சொத்தெல்லாம் எடுத்து எங்க போயாச்சு, எங்க போயாச்சு, ஃபாரின் நாட்டுக்கு போயாச்சு. எல்லா காசையும் சொத்தையும் நல்லா செலவு பண்றாரு. செலவு பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பிட கூட வழி இல்லை, சாப்பிட கூட வழி இல்லை. அந்த நேரத்துல பிரியமானவர்களே அவருக்கு ஒரு ஆலோசனை வருது. நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன், போயிட்டு என்ன சொல்லுவேன், அப்பா, உமக்கும் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், உம்முடைய மகன் என்ன கூட தகுதியற்றவன் அப்படின்னு மனசுல சொல்றான். புரியுதுங்களா? சொன்னது அவன் நேரம் அவன் தந்தைகிட்ட சொல்றான். அவன் புறப்பட்டு அந்த வார்த்தையை உடனே அவன் புறப்பட்டு போறான். அவன் கிளம்பி வர்றத யார் பாக்குறானா, தந்தை பார்த்து ஓடி வந்து கட்டி தள்ளி விட்டது. பாத்தீங்களா? இது செயல்ல வழிபட்ட நம்பிக்கையினுடைய மன்னிப்பு. நம்ம எல்லாம் நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், புரியுதுங்களா? யாருக்காவது அந்த செஞ்ச பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுவதில் சொல்லுவதில் நம்ம நம்பிக்கை இருக்கா?
ஏன் ஒரு பாவத்தை சொல்லுதற்கு நம்பிக்கை வருமா கேட்பீங்க. உண்மை இருக்கணும். செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு பயமே இல்லாம நடுக்கமே இல்லாம பாவ சங்கீதத்துல வந்து செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு நம்பிக்கையோடு பாவங்களை அறிக்கையிடுவதற்கு நமக்கு நம்பிக்கை வேணும். இன்றைய நாள் அவன் செஞ்சுதான். அவன் சொன்னா புறப்பட்டான், அந்த செயல்ல உடனே தன்னே கீழே இருந்து இறங்கி ஓடிவிட்டான். பிரியமானவர்களே, எத்தனை பேர் வீட்டுல வந்து பல செய்த பாவங்கள் குற்றங்கள்னால பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல வந்து தந்தை தாய் அல்லது அவர்களுடைய முக்கியமான நபர்களை எதிர்த்து செய்த பாவங்களினால் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாவங்களை அறிக்கையிட எத்தனை பேருக்கு ஒரு மன தைரியம் சொல்லுங்க. நான் இப்போ பாவ சங்கீதத்தில் உட்காந்துட்டு இருந்தேன், புரியுதுங்களா? நிறைய பேர் வந்தீங்க இல்லைங்களா? பட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் நான் இப்பதான் பார்க்க நிறைய பேர் வந்தது கொஞ்சம் பேர். பாவங்களை அறிக்கையிடுவதும் என்பது நம்பிக்கை. பிரியமானவர்களே, மறந்துடக்கூடாது. பாவங்களை அறிக்கையிடுவதும் மனதார அதை அறிக்கையிடுவதும் செயல வந்து முழங்கால் போட்டு சாமிட்டு, சாமி நான் பாவி, நான் செய்த பாவம் எல்லாம் பண்ணீங்க அப்புறம் உங்க செயல காமிக்கிறீங்கல்ல, அது நம்பிக்கை. எத்தனை பேருக்கு சொல்லணும்? யாருமே வயதான பாட்டி தான் மட்டும் வாங்க. அது அங்க வந்து மாமியார் மருமக பிரச்சனை இல்ல. சரி, நான் நிறைய செய்த பாவங்களே சொல்லுங்க அப்படின்னு. நான் இந்த பாவம் செய்யல. மனசுல நம்பிக்கை இருக்கணும், பாவங்களை அறிக்கையிடணும், அதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவர் சொன்னார், உடனே அவன் எழுந்து புறப்பட்டு தான் மனதில் நினைத்ததை அப்படியே சொன்னான். அப்பா, நான் உமக்கும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என கூட தகுதியற்றவன், என்னை உடைய கூலியாளர் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு தந்தைக்கு சொன்னான். நடந்தது என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பிரியாணி போட்டாங்கல்ல, சட்டெல்லாம் கொடுத்தாங்கல்ல, கையில மோதிரம் போட்டாங்கல்ல, செருப்புல கொடுத்தாச்சுல்ல. அப்ப அவன் சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அது எப்படி? அதுதான் பிரியவன் நம்பிக்கையோடு கூடிய செயல் வெளிப்படுகின்ற மாட்சி. அதுதான் நம்பிக்கையோடு செயல் வெளிப்படுகின்ற மாட்சி என்பது. அதுதான். ஐயோ, நான் இப்படி சொல்லும் போது எனக்கு தந்தை என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். பட் அதை யோசிக்கல. நான் பாவம் செஞ்சேன், நான் பாவி அப்படின்னு நம்பிக்கையோடு பாவத்தை செயலில் அறிக்கையிடுகின்றான். அறிக்கையிட்டனால அவனுக்கு நல்ல கொளுத்த கண்டை வெட்டினாங்க. என்ன கண்டுறது? கொளுத்த கண்டு. சும்மா இந்த வார்த்தை அடிப்படைக்கு வரும். நான் அந்த பகுதியை வாசி கொளுத்த கண்டுனா எப்படியா இருக்கும், பிரியாணி எப்படியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். கொளுத்த கன்று அடிச்சிருக்கிறாங்களா, நல்ல ஒரு சட்டை, நல்ல அயன் பண்ணி நீட்டா, கைக்கு ஒரு மோதிரம், தங்க மோதிரமா கூட அதுல தங்க. அப்பதான் நம்ம அப்ப என்ன மோதிரம், வைர மோதிரமா இருக்கலாம். அப்புறம் காலுக்கு செருப்பெல்லாம் போட்டு பாத்தீங்களா. அப்ப பிரியமானவர்களை மறந்துடக்கூடாது. இது மன்னிப்பு. இங்க உட்கார்ந்து எல்லோரும் இணைந்து சேர்ப்பு செய்த பாவங்களை நாம் முற்றிலுமாக நம்பிக்கையோடு செயலில் அறிக்கையிடுகின்றவன் தான் நமக்கு மாட்சி. இதை மறந்துடக்கூடாது. சில பேருக்கு பாவ சங்கீதம் செய்யணும் அப்படின்னாலே ஐயோ வேண்டாம், சாமியார் நடப்பாரு, தப்பு. அது தப்பு. செய்த பாவங்களை அறிக்கையிடுவதும் நமது கடமை. அந்த கடமையை விசுவாசத்தில் நான் காட்டுகின்ற போது மாட்சி. இதுக்கு மேல நான் சொல்ல தேவையான விஷயம். பாவ சங்கீதம் எங்க போனாலும் மறந்துடாங்க. நான் பாவமே பண்ணல அப்படின்னு சொல்லாங்க. பாவங்களை அறிக்கையிடும், உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. புரியுதுங்களா? நானும் 6-7 பங்கு மாறிட்டேன். யங்ஸ்டர்ஸ் யாருமே வரல பாவ சங்கீதம் பண்றது. உண்மையில ஏன்னா பாவ சங்கீதம் அப்படி என்னன்னு தெரியல. இன்னொன்று, பாவத்தை பற்றி புரிதல் இல்ல. பின்னாடி பாவ சங்கீதம் பண்ண முடியும்? இதுதான் பாவம் அப்படின்னு தெரியல. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு சின்ன ஒரு வார்த்தை உண்டு, சென்ஸ் ஆஃப் சின் இஸ் லாஸ்ட் அப்படிமாங்க. நம்ம பாவம் பண்றவே அப்படின்ற தன்மையே தொலைஞ்சு போச்சு அப்படின்றது. நான் பாவம் செய்யறேன் அப்படிங்கிற புரிதல் எப்படி வரும்? சரி, யங்ஸ்டர்ஸ்லாம் பாவம்